வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் யுவராஜ். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது யூ சீரியஸ் யுவராஜ். தாவேக்கா யுவராஜினுடைய உங்களுடைய விஜயண்ணனுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனல் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஃபஸ்ட்டு ஆசிரியர்களோட நலன் பற்றி பார்க்க போகிறோம், ரெண்டாவது தூய்மை பணியாளர்களுடைய நலன் பற்றி பார்க்க போகிறோம், மூணாவது அங்கன்வாடி பணியாளர்களுடைய நலன்களை பற்றி பார்க்க போகிறோம். இதை பற்றி டீட்டெயிலாக விவரித்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஆசிரியர்களுடைய நலன்களை பற்றி பார்த்துருவோம். சம வேலை சம ஊதியம். இவங்களுக்கு ஆசிரியர்களோட நலன் 5 பாயிண்ட்டாக பிரிச்சிருக்காங்க. அதை டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு சம வேலை சம ஊதியம். தமிழ்நாடு ஆசிரியர் பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டு தற்காலிகமாக பணியாற்றும் ஆசிரியர்கள் 5 வருடங்கள் நிறைவு செய்திருந்தால் நிரந்தர ஆசிரியர்களாக மாற்றப்படுவார்கள். அதே போல தற்காலிக ஆசிரியர்களாக அவர்கள் பணியாற்றும் காலத்தில் நிரந்தர ஆசிரியர்களாக இணையாக தற்காலிக ஆசிரியர்களுக்கும் சம வேலைக்கு சம ஊதியம் பெறுவது உறுதி செய்யப்படும். என்னென்னு புரிஞ்சுதுங்களா? தற்காலிகமாக பணி செய்யக்கூடிய ஆசிரியர்களுக்கு நிரந்தர ஆசிரியர்களுக்கு இணையாக தற்காலிக ஆசிரியர்களுக்கும் சம வேலை சம ஊதியம் வழங்கப்படுவது உறுதி செய்யப்படும்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது பாயிண்ட், அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு வெளிநாட்டு பயிற்சி. அரசு பள்ளி ஆசிரியர்களின் தகுதியை மேம்படுத்தும் விதமாக தேர்வு செய்யப்படும் தகுதி வாய்ந்த ஆசிரியர்கள் ஒவ்வொரு ஆண்டும் பள்ளி கல்வியில் சிறந்து விளங்கும் சிங்கப்பூர் மற்றும் ஃபின்லாந்து நாடுகளில் பயிற்சி பெற அழைத்து செல்லப்படுவார்கள். அடுத்து மூணாவது பாயிண்ட் பார்க்க போகிறோம். ஆசிரியர் நியமனம். அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள அனைத்து பணியிடங்களும் நிரப்பப்படும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது நாலாவது பாயிண்ட்டாக சொல்ல போகிறேன். ஆசிரியர்களுக்கு செயற்கை நுண்ணறிவு பயிற்சி. அரசு பள்ளி ஆசிரியர்கள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை திறன்பட கற்றுக்கொள்ள ஏதுவாக செயற்கை நுண்ணறிவு மற்றும் டிஜிட்டல் கல்வி திறன் மேம்பாட்டு திட்டம் செயல்படுத்தப்படும். அஞ்சாவது பாயிண்ட், கற்பித்தல் அல்லாத பணிகள் நீக்கம். அரசு பள்ளி ஆசிரியர்களை கற்பித்தல் அல்லாத பணிகளில் ஈடுபடுத்தப்படுவது முற்றிலுமாக நிறுத்தப்படும். கிட்டத்தட்ட முக்கியமான பாயிண்டாக நான் பார்த்துட்டு இருக்கேன் இதெல்லாமே. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி பணியாளர்கள் ஆசா பணியாளர்கள் நலன்னு சொல்லியிருக்காங்க. இதையும் கிட்டத்தட்ட 2 பாயிண்டாக பிரிச்சிருக்காங்க. ஊதிய உயர்வு. அனைத்து அங்கன்வாடி பணியாளர்களுக்கும் கிரேட் டி அரசு ஊழியர்களாக மாற்றப்பட்டு அதன் அடிப்படையில் அவர்களுக்கு மாதம் 18,000 ரூபாய் ஊதியம் வழங்கப்படும். அதே போல் அங்கன்வாடி உதவியாளர்களுக்கு சுகாதார விழிப்புணர்வு பணிகளை மேற்கொள்ளும் ஆசா பணியாளர்களுக்கும் மாத ஊதியம் 10,000 ரூபாயா என உறுதி செய்யப்படும். ஓய்வூதிய பலன். 20 வருடங்கள் பணி நிறைவு செய்துள்ள அங்கன்வாடி மற்றும் ஆசா பணியாளர்கள் 15 லட்சம் ரூபாய் ஓய்வூதியம் பலனாக பெறுவது உறுதி செய்யப்படும். ரிட்டையர் ஆனால் கிட்டத்தட்ட 15 லட்சம்னு சொல்லியிருக்காங்க. 20 ஆண்டு கடந்திருந்தா. ஓகே கேஸ். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தூய்மை பணியாளர்கள் நலன்களை பற்றி பார்ப்போம். கிட்டத்தட்ட 3 பாயிண்டாக பிரிச்சிருக்காங்க. மனித கழிவுகளை மனிதர்களே அகற்றும் நிலை நீக்கம். மனித கழிவுகளை மனிதர்களே அகற்றும் அவல நிலை முற்றிலுமாக ஒழிக்கப்படும். நவீன இயந்திரங்கள் இந்த பணிகளுக்கு பயன்படுத்தப்படும். இதை மீறும் தனியார் நிறுவனங்கள் ஒப்பந்ததாரர்கள் மீது ஜாமீனில் வெளிவர முடியாத அளவுக்கு கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். இரண்டாவது பாயிண்ட், தூய்மை பணியாளர்கள் பயிற்சி. மனித கழிவுகளை அகற்றும் பணியில் இதுவரை ஈடுபட்டிருந்த பணியாளர்களுக்கு மேற்சொன்ன நவீன இயந்திரங்களை இயக்கும் பயிற்சி அளிக்கப்பட்டு ஆபரேட்டர்களாக நியமிக்கப்படுவார்கள். இதன் மூலம் அவர்களின் வேலை இழப்பு தடுக்கப்பட்டு அவர்களின் கண்ணியமான வாழ்வு உறுதி செய்யப்படும். தூய்மை பணியாளர் ஒவ்வொருவருக்குமே தேவையானது என்ன தெரியுங்களா? கண்ணியமான வாழ்வு தாங்க. அதை நம்ம சமுதாயத்தில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பலர் கொடுக்கறதே கிடையாது. அதை நம்ம ஆட்சியில் தாவேகாவினுடைய ஆட்சியில் உறுதி செய்யப்படும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா மூன்றாவது, ஓய்வூதிய திட்டம். பணியில் இருந்து ஓய்வு பெறும் தூய்மை பணியாளர்களுக்கு மாதம் ரூபாய் 4,000 ஓய்வூதியம் வழங்கப்படும். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ்.